என்ன சண்மு, நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க, நீ பேசாம நிக்கிற பாத்தியா? என்ன பாலா, கண்டிப்பா போயே ஆகணுமா? நீங்க போறதுல எனக்கு விருப்பமே இல்ல பாலா. வேற எப்படி என்னால எடுத்து வைக்க முடியும் எல்லா திங்ஸையும்? என்ன சண்மு சொல்ற? இது என்னோட வேலை விஷயம். இங்க எப்படி என்னால போகாம இருக்க முடியும்? இதுல மட்டும் நீ எந்த தடையும் சொல்லாத சண்மு, ப்ளீஸ். இல்ல பாலா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்க போங்களேன். நான் இன்னும் இந்த வீட்டுல இருக்கவங்க கூட நல்லா கூட ஜெல் ஆகல. அதுக்குள்ள நீங்க என்ன இப்படி விட்டுட்டு போனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க வர்ற 4 மாசம் நான் எப்படி கழிக்க போறேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இங்க பாரு, இந்த வீட்டுல ஒன்னும் கொலகாரங்களும் கொள்ளக்காரங்களும் கிடையாது, புரியுதா? நீ நடந்துக்கிற முறைய பத்து அவங்களே உன்கிட்ட வந்து பேசுவாங்க. நான் அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்லிட்டு போறேன். அவங்களால உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது சண்மு. இல்ல பாலா, சும்மா நார்மலா கல்யாணம் ஆனாலே ஹஸ்பண்ட் எங்கேயாச்சும் போனாங்கன்னா அம்மா வீட்டுக்கு போகணுன்னு தான் மனசு ஏங்கும். இங்க என்னன்னு பார்த்தா எனக்கு நீங்க இருக்கையிலே அவங்க ஒழுங்காவே என்கிட்ட நடந்துக்கிறது கிடையாது. இப்படி இருக்கையில நீங்க வேற என்னை விட்டுட்டு போனீங்கன்னா நான் எங்க தான் போவேன்? எங்க அம்மா வீட்டுக்கும் என்னால போக முடியாதுல்ல. கொஞ்சம் என் நிலைமையில இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க பாலா. நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுதுதான் சண்மு. என்ன பண்ண சொல்ற? என்னோட வேலை அப்படி இருக்கு. வேணா ஒண்ணு பண்றியா? உன் அக்காவும் மாமாவும் தான் உன்கிட்ட நல்லா பேசுனாங்கல்ல, நீ வேணா அவங்க வீட்டுல போய் தங்குறியா? அவங்க வீட்டுக்கா? இல்ல வேண்டாம். நான் எப்படி அவங்க வீட்டுக்கு போய் தங்குறது? அது ஒரு மாதிரி இருக்கும்ல. அக்கா வீட்டுல அக்கா மட்டும் இல்ல, அவங்க மாமியாரு நாத்தனாரு எல்லாரும் இருக்காங்க. அக்காவே இதுக்கு சரின்னு சொல்ல மாட்டா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரின்னு தான் சொல்லுவா. இல்ல பாலா, எனக்கு அங்க போறதுல விருப்பம் இல்ல, விடுங்க. இங்க பாரு சண்மு, உன்னால உங்க அம்மா வீட்டுக்கு கண்டிப்பா போக முடியாது. உன் அக்கா தான் இப்போ உன்கிட்ட நல்லா பேசுறாள்ல, நீ போனா கண்டிப்பா அங்க இடம் தரதான் செய்வாங்க. போய் ஒரு நாள் அங்க இரு, அதுக்கப்புறம் இங்க வந்து இரு, அப்படியே மாறி மாறி இரு. கொஞ்சம் உங்க அம்மா கிட்டே பேசுறதுக்கு ட்ரை பண்ணு, வேற என்ன பண்ண முடியும்? ப்ளீஸ் பாலா, நீ போக வேணாமே. அப்படி சொல்லாத சண்மு, எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. இல்ல பாலா, நீங்க இல்லாம என்னால இங்க கண்டிப்பா இருக்க முடியாது. உங்க அம்மா என்ன கண்டிப்பா விட மாட்டாங்க. நீங்க இல்லாத அந்த 4 மாசத்துல நான் என்ன ஆகுறேன்ட்டு எனக்கே தெரியாது. நீ ஏன் இப்படி கற்பனை பண்ணிட்டு இருக்க? இது கற்பனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது, இது நிஜம்தான். சும்மா இருக்கியா சண்மு? ஏன் பாலா, நான் உங்ககிட்டே உங்க அம்மாவை பத்தி பேசுறேன்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கோ? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சண்மு, நான் சொல்றத மட்டும் கேளு. அம்மா உன்கிட்ட எந்த மாதிரி தப்பாவும் நடந்துக்கிட மாட்டாங்க, நான் அதுக்கு கேரண்டி. ஏதாவது நடந்துக்கிட்டா நான் உனக்கு தான் டெய்லி ஃபோன் பண்ண போறேன்ல, நீ ஃபோன்ல என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிரு, நான் அம்மாவை பாத்துக்கிடுறேன். பாலா, வாங்கம்மா. என்னாச்சு பாலா, எல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் கிட்டத்தட்ட ரெடி தாம்மா, எடுத்துட்டு கிளம்பணும். இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குல்ல ட்ரெயினுக்கு, அதான் வெயிட் பண்ணிட்டு கிளம்பலான்னு நினைக்கிறேன். சரிப்பா, எல்லாத்தையும் பார்த்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோ. திருப்பி வர்ற மாதிரி எதுவும் வச்சுக்கிடாத, புரியுதா? இல்லம்மா, அதெல்லாம் கரெக்டா எடுத்து வச்சுட்டேன். ஏன் திருப்பி வந்தா என்ன? வந்துட்டோம்னா நீங்க படுத்துற கொடுமையெல்லாம் தெரிஞ்சிருமோ அவங்களுக்கு? என்ன பேசுறா இவ? என்னாச்சு சண்மு, அம்மா கிட்ட எப்படி பேசிக்கிட்டு இருக்க? அதானே இந்த வீட்டுல நடக்குது, அததான் சொன்னேன். நீங்க இருக்கையில நீங்க போனதுக்கு அப்புறம் இவங்க என்கிட்ட ஒரு மாதிரி தான் நடந்துப்பாங்க. இப்போ சொல்லவா வேணும்? அம்மா உன்னை பத்தி எதுவுமே என்கிட்ட சொன்னதே கிடையாது சண்மு. நீ ஏன் அம்மாவை பத்தி எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்க? நம்ம லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் தான், இல்லைன்னு. ஆனா அம்மா அதுக்கு ஒண்ணுமே இது பண்ணலையே, சரின்ட்டு பேசாம விட்டுட்டாங்கல்ல. உன்னை என்ன கொடுமைப்படுத்தினாங்க அப்படி? கொடுமைலாம் படுத்தல, ஆனா அவங்க பேசுற விதம் தான் எல்லாமே தப்பாதான் இருக்கு. அவங்க பேசுறது எல்லாமே. என்ன மருமகள, நான் உன்கிட்ட அப்படி என்ன நடந்துக்கிட்டேன்? இங்க பாருடா பாலா, இவ எப்ப பார்த்தாலும் என்னை பத்தி இப்படிதான்டா நினைக்கிறா. வந்த நாள்ல இருந்து நான் ஏதோ இவ்வளவு கொடுமைப்படுத்துற மாதிரில பாக்குறா. அம்மா, சண்மு ரொம்ப நல்லவ. அவளுக்கு மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே பேச தெரியாது. எதா இருந்தாலும் டக்கு டக்குன்னு பேசிடுவா. அதனாலதான் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிடுறான்னு நினைக்க. நீங்களும் கொஞ்சம் அவகிட்ட ஜெல்லாக முயற்சி பண்ணுங்க. முயற்சி தானடா பண்றேன், அவதான் ஒத்து வர மாட்டேங்களா நான் சொல்றதுக்கு. நீங்க ஒழுங்கா ஒத்து வர்ற மாதிரி சொன்னா சரி. நான் இந்த வீட்டை விட்டு போகணும்ல நீங்க சொல்றீங்க, அதுக்கெல்லாம் நான் எப்படி ஒத்து வர முடியும்? நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டோம்னா என் இடத்துல வேற பொண்ணை கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அதுக்கெல்லாம் நான் ஒத்து வரவே முடியாது. அம்மா, நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் சண்மு அவ அக்கா வீட்டுக்கு போனாலும் போவா. நீங்க அதுக்கெல்லாம் எதுவும் தடை சொல்லிடாதீங்க, சரியா? டேய், நான் என்னடா தடை சொல்ல போறேன்? அவன் எங்கடான்னு போகட்டுமே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன சண்மு, இப்போ உனக்கு ஓகேவா? அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல. அத்தை, வா ரேஷ்மா. என்னாச்சு அத்தை, அத்தாங்கிட்ட சொன்னீங்களா? இனிமேதான் சொல்லலாம். அத்தை, நீங்க சொல்லிருப்பீங்கன்னு நினைச்சேன். நான் இனிமேதான் லக்கேஜே பேக் பண்ணா. என்னாச்சு ரேஷ்மா? அது ஒன்னும் இல்ல அத்தா. நீங்க போற வழியில அப்படியே என்ன எங்க ஊர்ல விட்டுறீங்களா? கார்ல தானே போறீங்க? எனக்கு எங்க ஊர்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதனாலதான். அவர் கார்ல ஃப்ரெண்ட்ஸோட போறாரு. உனக்கு எப்படி அங்க இடம் இருக்கும்? ஏய், அதெல்லாம் இடம் இருக்கும். நீ ஏன் அப்படி சொல்ற அவகிட்ட? இல்லங்க, பசங்களா போறாங்க. அங்க போய் ஒரு பொண்ணை ஏத்திட்டு போகணும்னு நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு இல்லையா? அட ஆமால்ல. சோ இது எனக்கு புரியவே இல்லை பாத்துக்கோ. ஐயோ அத்தா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அத்தா.
பசங்க கூட தான் நான் படிக்கவே செஞ்சேன். இதெல்லாம் பார்த்தா முடியுமா? என்ன சண்மு, உங்க காலேஜ்ல பசங்களே இல்லையா? அப்படி இல்லம்மா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நிறைய பேர் வர்றாங்க. நீ ஒரு பொண்ணு மட்டும் கேர்ளா வந்தோம்னா அது சரி வராதுல்ல. பரவாயில்லத்தா, நான் வர்றேன்னு நான் ரெடியா இருக்கேன். நீங்க ஏன் பயப்படுறீங்க என்ன கூட்டிட்டு போறதுக்கு? டேய் பாலா, அவ தான் துணிவா வர்றேன்னுகள்ல, அவளை கூட்டிட்டு போ. போற வழி தானே, வீட்டுல இறக்கி விட்டுட்டு அப்படியே உன் மாமாவையும் பார்த்துட்டு வா. ஐயோ அம்மா, அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது. ஆன்ட்டி, அவரை கம்பல் பண்ண வேணாம். வந்து பார்க்கலனாலும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தா. நீ எதுவும் தப்பா நினைக்கிறிய ரேஷ்மா? எனக்கு அர்ஜென்ட் ஒர்க், அதனால தான் சொல்றேன். சரியத்தா, அங்க நீங்க எங்க ஸ்டே பண்ண போறீங்க? அதை ஏன் கேக்குற? எல்லாருக்கும் சொந்தக்காரங்க வீடு இருக்கு. நான் மட்டும்தான் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணலாம்னு நினைக்கிறேன். டேய், என்னடா சொல்ற? ஹோட்டல்ல ஸ்டே பண்ண போறியா? அங்க உன் மாமனார் வீடு இருக்கு, அங்க போய் ஸ்டே பண்ணாம என்னடா ஹோட்டலு? ஐயோ, ரேஷ்மா வீடையா சொல்றீங்க? அதெல்லாம் நம்மளுக்கு சரி வராது. அதுவும் ரேஷ்மா ஆஹா சரியே வராது. என்னத்தா, நீங்க அப்ப எங்களை எல்லாரையுமே வேற்றுமையா தான் நினைக்கிறீங்க இல்ல? எங்க வீட்டுக்கு கூட நீங்க வரமாட்டேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? நாங்க யாரு உங்களுக்கு? இல்ல ரேஷ்மா, அங்க வந்து தங்குறதுல அவருக்கும் சரிப்பட்டு வராது, உங்களுக்கும் அது நல்லா இருக்காது பாத்துக்கோ. அட என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? சண்மு, இங்க பாருங்க, நானும் பாலாத்தானும் இப்போ ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. சின்ன வயசுல இருந்தே அவரை எனக்கு நல்லா தெரியும், என்ன அவருக்கு நல்லா தெரியும். எங்க வீட்ல எல்லாம் எத்தனை வாட்டி நின்றுருக்காங்க தெரியுமா? சும்மா நேத்து வந்துட்டு இப்படி எல்லாம் சொல்லிட்டு கிடக்காதீங்க. இல்ல ரேஷ்மா, எனக்கும் அது சரி வர்ற மாதிரி தெரியல. சரி சரி, அப்ப நான்லாம் உங்க வீட்ல வந்து இவ்வளவு நாளா இருக்கேன், எனக்கும் அது சரி வர்ற மாதிரி தெரியல. நான் இனிமே இந்த வீட்டுக்கு வரமாட்டேன். ரேஷ்மா, என்ன சொல்ற நீ? ஆஹா, அதெல்லாம் அப்படியெல்லாம் நீ செய்யக்கூடாது. நீ ஒழுங்கா இங்க வா. ஓ, நல்ல கதையா இருக்க. நீங்க மட்டும் எங்க வீட்ல வந்து தங்க மாட்டீங்களா? ஒரு 4 மாசம் ஒர்க்குக்கு நான் மட்டும் 2 வருஷமா இந்த வீட்ல இருக்கணும். நல்ல இருக்கு கதை. ரேஷ்மா சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? அவ வீட்ல போய் தங்குறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குற? அங்க உன் அத்தை மாமா எல்லாரும் தானே இருக்காங்க, பேசாம போய் தங்குடா. சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க. ரேஷ்மாவும் இங்க வரமாட்டேங்கிறா, அதனால நான் சரின்னு சொல்றேன். ஐயோ, பாலா என்ன இப்படி ஒரு முடிவெடுக்கிறாரு? இந்த ரேஷ்மாக்கு ஏற்கனவே பாலாவை அடையணும்ட்டு ஒரு ஆசை இருக்கு, அதனால இவங்க போட்டு திட்டமா இருக்குமோ இது? சேச்சே, அப்படியெல்லாம் இருக்காது. பாலா எதுக்கு ஒர்க்குன்னு சொல்லிட்டு அங்க போகணும்? அவருக்கு கண்டிப்பா ஏதாவது ஒர்க் இருக்கும், அதனால தான் போறாரு. ஷண்மு, உனக்கு ஓகே தானே நாங்க போய் தங்குறது? தங்குன்னா தங்குங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க ஹோட்டல்ல தங்குறதே நல்லதுன்னு நான் நினைக்கிறேங்க. ஏமா அப்படி சொல்ற? சில விஷயம் சொல்ல முடியாதுங்க வெளியே. என் மூஞ்சி பார்த்து நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, அவ இவ்வளவு தூரம் சொல்றாள்ல, அதான் மறுக்க முடியல. வேணா ஒண்ணு பண்ணட்டா, நான் ஒரு 2 நாள் அங்க தங்குறேன். அதுக்கப்புறம் அது இதுன்னு ஏதாவது சொல்லி நான் போயிடுறேன். சரிங்க. நீ ஒன்னும் தப்பா நினைக்கலையே? சாச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் தப்பாலாம் நினைக்கலங்க. உங்களுக்கு எது விருப்பமா இருக்கோ அப்படியே செய்யுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னை விட்டுட்டு போறத நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு சண்மு. அதாங்க எனக்கும் கஷ்டமா இருக்கு. கவலைப்படாத, 4 மாசம் 4 நாள் மாதிரி ஓடிரும். சரிங்க. அப்ப நான் கிளம்பட்டுமா? பார்த்து பத்திரமா போங்க. சரி. ரேஷ்மா, கிளம்பலாமா? அம்மா, அப்ப நான் கிளம்புறேன். சரிடா.